friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம தூதுவளை தோசை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சிறிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிறிய கப் அளவு தூதுவளை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. தூதுவளையோட பச்சை வாசம் போகிறதுக்காக தாங்க வதக்குறோம். சும்மா லைட்டாக வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தூதுவளை வதக்குனது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். தூதுவளைக்காக மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நமக்கு தோசை மாவில் உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால் கம்மியாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தூதுவளையை அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க தோசைக்கு. இப்போ தோசை க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ பாருங்க, நமக்கு தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போல் அடுத்த தோசையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு கார சட்னி செய்திருக்கேங்க. கார சட்னி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தூதுவளை தோசை நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.